தலைநகர் டெல்லியில இப்போ மற்றும் ஒரு போராட்டம் வெடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்து கிடையாது. டெல்லியில இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியுடைய வீட்டை முற்றுகையிடக்கூடிய அந்த போராட்டத்துல இப்போ காங்கிரஸ் கட்சியினர் ஈடுபட்டிருக்காங்க. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சாலை மார்க்கமா வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்களா இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி தொடங்கி பலரும் ராகுல் காந்தியுடன் வந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. உங்களுக்கு பின்னாடி பார்க்க முடியும். டெல்லி காவல்துறையினரால காங்கிரஸ் கட்சியினர் ஒவ்வொருத்தரா கைது செய்யப்பட்டு இருக்காங்க. இங்கிருந்து சரியா 300 மீட்டர்ல தான் பிரதமர் நரேந்திர மோடியுடைய வீடு அப்படின்றது அமைஞ்சிருக்கு. லோக் கல்யாண் மார்க் அப்படின்னுவாங்க. அந்த வீட்டை முற்றுகையிடக்கூடிய முயற்சி அப்படின்றதுதான் இப்போ காங்கிரஸ் கட்சியினர் ஈடுபட்டு இருக்காங்க. பஞ்சாப் மாநிலத்துடைய முன்னாள் முதல்வர் சரண்ஜித் சிங் சன்னி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அரெஸ்ட் ஆயிருந்தார். உங்களால அந்த காட்சிகளை நேரடியாகவே பார்க்க முடியும். இவங்களுடைய கோரிக்கை நேற்றைய தினம் டெல்லியில நடந்த அந்த காக்ரோச் ஜனதா கட்சியினர் மீது மாணவர்கள் மீது டெல்லி காவல்துறையினர் தடியடி நடத்தினதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் அப்படின்றத முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மன்னிப்பு கேட்கணும், மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்ற அந்த 2 பிரதான கோரிக்கைகளையும் முன்வச்சுதான் இப்போ இந்த கைது நடவடிக்கை அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. இது பாராளுமன்றத்தில் இருந்து சில 100 மீட்டர்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல ஏற்படக்கூடிய இந்த போராட்டம் அப்படின்றது ஒட்டுமொத்த மத்திய டெல்லி பகுதியுமே ஸ்தம்பிக்க வச்சிரும். கடுமையான வாகன நெரிசல் அப்படின்றது ஏற்படும். உங்களுக்கு தெரியும், நிலைமையை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த கவசங்கள் எல்லாம் அணிஞ்ச சிறப்பு படையினர் தற்பொழுது வரவழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆங்காங்கே பாதுகாப்பு வாகனங்கள் அப்படின்றது கொண்டு வரப்பட்டிருக்கு. ஒரு பதற்றமான சூழல் அப்படின்றது நிலவுது. ஏன்னா இந்த பகுதி முழுவதுமே விஐபி மூவ்மெண்ட் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. அங்க ஒவ்வொருத்தரா இப்போ கைது செய்யப்பட்டு இருக்காங்க. நேரம் ஆக ஆக நிலைமை இன்னும் வீரியமாகும் அப்படின்றதுனால இந்த விஷயத்தை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் இப்போ கைது செய்யப்பட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்து தற்பொழுது பலரும் அரெஸ்ட் ஆயிட்டு இருக்கிறாங்க. மத்திய அரசுக்கு எதிரான தங்களது முழக்கங்களையும் அவங்க முன் வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. நேரம் ஆக ஆக நிலைமை மிக மோசமான முறையில மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றதான் பார்க்க முடியுது.